தமிழ்நாட்டிற்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு திரு மோடி அவர்கள் சொல்றார். தமிழ்நாட்டுடைய இன்ஜின் பலமான ஒரு திராவிட மாடல் இன்ஜின். இது எப்போதுமே தனி டிராக்ல முன்னேறி போயிட்டு இருக்கிற இன்ஜின். நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் growth இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் டெவலப்மெண்ட் இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் ப்ராக்ரெசிவ் இன்ஜின். இன்னைக்கு மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றாரு. மகளிர் எல்லாரும் பஸ்ல போயிடுறாங்களாம், அதனால மெட்ரோக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றார் திரு மோடி அவர்கள். அதே மெட்ரோக்கு நாம நிதி கேட்கும் பொழுது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிதி கேட்டோம். அந்த நிதியை மெட்ரோ நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல. இதுல மகளிர் விடியல் பயணத்தை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றார். நீங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார். இன்னைக்கு பாஜகவுடைய நோக்கம் மக்களை எப்படியாவது தொந்தரவு பண்ணி மதச்சு வெறுப்பை பரப்பணும். அதனால ஒவ்வொரு மாநிலமா வெறுப்பு அரசியலை பரப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வாலாட்டலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற மகத்தான தலைவர் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவுடைய கலவர அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் உள்ள நுழைய விட மாட்டாங்க.